Hi friends, welcome to Yamini Samayal. இன்னைக்கு நம்ம திராமிசுன்ற இட்டாலியன் டெசர்ட் கேக் மாதிரியான ஒரு டெசர்ட் எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ திராமிசுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். மெயின் இன்கிரிடியன்ட் வந்து லேடி ஃபிங்கர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். காஃபியில் டிப் பண்ணுவோம், அதுக்காக இந்த லேடி ஃபிங்கர்ஸ் தேவை. லேடி ஃபிங்கர்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதில் ஸ்பஞ்ச் கேக் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து மஸ்கார்போன் சீஸ் இது தேவை. அப்படி இது வந்து 8 ounce லேடி ஃபிங்கரும் 7 ounce 200 grams லேடி ஃபிங்கர் அது தேவை. 2 கப் ஹெவி க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு மஸ்கார்போன் கிடைக்கல அப்படின்னா இங்கே ஹெவி க்ரீமே 3 கப்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அது கூட சேர்த்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் கிடைக்கும். 1/4 கப் சர்க்கரை, அந்த சர்க்கரையை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா 1/3 கப் கோகோ பவுடர், இது டஸ்டிங்காக. 2 கப்ஸ் காஃபி டிகாஷன். நீங்கள் காஃபி டிகாஷன் யூஸ் பண்ணல, இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 2 கப் சுடு தண்ணிக்கு 2 டேபிள் ஸ்பூன் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹெவி க்ரீமை வந்து நல்லா விப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 கப்ஸ் சில்லுன்னு இருக்கிற ஹெவி க்ரீம். மஸ்கார்போன் இல்லாதவங்க இந்த டைமில் 3 கப்ஸ் சில்லுன்னு இருக்கிற ஹெவி க்ரீம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரீமாக விப்பான அப்புறம் நான் வந்து மஸ்கார்போன் சீஸு இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ எந்த கன்சிஸ்டன்சி அதுக்கு தேவைன்றதை பார்க்கலாம். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் குவிக்காக ஆகும், விப்பாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது மஸ்கார்போன் சீஸை இதோட ஆட் பண்ணிக்கணும். திருப்பியும் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் ஹை ஸ்பீடில் வச்சதுனால எனக்கு ஒரு 5-10 செகண்ட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். போட்டால் அப்படியே விழணும் நல்லா. ஓகே, இந்த அளவுக்கு நல்லா விப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த திராமிசு கேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த லேடி ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. குவிக்காக இதில் ஒரு டிப் பண்ணிக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. டக்குன்னு எடுத்து டிப் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம்லாம் டிப் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப சாகி ஆகிடும். டக்குன்னு ஒரு 2 வாட்டி எல்லா இடத்துலையும் இந்த காஃபி பண்ணுற மாதிரின்னு டிப் பண்ணிக்கோங்க. இந்த காஃபி டிகாஷன் உங்களுக்கு சூடாக இருக்கக்கூடாது, சில்லுன்னு இருக்கணும். இப்போது இதுக்கு மேலே ஒரு லேயர் இந்த விப் பண்ணி வச்சுருக்க சீஸ், மஸ்கார்போன் சீஸ் அண்ட் இது ஹெவி க்ரீம், இதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இங்கே பண்ணதில் ஆல்மோஸ்ட் பாதிக்கிட்டு கீழே லேயரில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மஸ்கார்போன் சீஸ் எப்போவுமே கொஞ்சம் மஸ்கார்போன் சீஸ் அண்ட் இந்த விப்டு க்ரீம் இது பண்ண இந்த இது மிக்சர் வந்து கொஞ்சம் சில்லுன்னே தான் இருக்கணும்.
நீங்கள் கொஞ்ச நேரம் ஆகும் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் விப் பண்ணி உடனேயே எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கிற எல்லா க்ரீமையும் இதில் போட்டுருங்க. இப்போ நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ்க்காக தான் நான் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணுறேன். இதுக்கு மேலே இப்போது இந்த கோகோ பவுடரை எடுத்து டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெடியாக இருக்க திராமிசுவை நம்ம ஃப்ரிட்ஜில் மினிமம் ஒரு 3 மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் அது சில்லுன்னு ஆகி கரெக்டாக இருக்கும். இந்த இது கேக் வந்து சில்லுன்னு தான் சாப்பிட்ணும். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்குன்ட்டுன்னு கோகோ பவுடர் போட்டிருக்கேன். அவங்களுக்குன்னு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கும் கம்மியாக வேணுன்னா நீங்கள் அது கம்மியாக போட்டுக்கலாம். சும்மா இது டஸ்ட் பண்ணி அந்த க்ரீமை கவர் பண்ணி இந்த ஒரு எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் அந்த கோகோ பவுடர் போடுறோம் இதில். ஸோ இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு வைக்க போகிறேன். இப்போது 3 ஹவர்ஸ்க்கு ஆயிடுச்சு. நம்மளோட திராமிசு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை இப்போ உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட திராமிசு ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.